ஓகே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேதநாயகி சமேத வேதபுரீஸ்வரர் ஆலயம் இருக்கிற கிராமத்துக்கு பேர் சாட்டியக்குடி. சாட்டியக்குடிங்கிறது திருக்குவளைக்கு பக்கத்தில் இருக்குது. திருக்குவளைங்கிறது திருவாரூருக்கும் திருத்துறைப்பூண்டிக்கு நடுவில் போகிற ரோட்டில். திருத்துறைப்பூண்டிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ரைட் எடுக்கணும், 4 ரோட்டில் அப்படி வந்துடலாம். அது வந்து ஃபேமஸான ஊர். திருக்குவளையில் ஒரு தேவார பாடல் பெற்ற பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு 5-6 கிலோமீட்டரில் வந்துருக்கிறது தான் இந்த சாட்டியக்குடியில் இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோவில். ரொம்ப பிரமாதமான ஒரு கோவில். புதுசாக வந்து பெயிண்ட்லாம் அடித்து வச்சுருக்காங்க. கும்பாபிஷேகம்லாம் நடந்திருக்கு. ஸ்தல விருட்சம் வன்னி மரம். கருவூர் தேவர் வந்து திருவிசைப்பா பாடியிருக்கார் இந்த கோயில் மேலே. ஸோ அந்த பாடல்கள்லாம் இருக்குது. ஸோ அவரோட சந்நிதி அங்கே இருக்குது. இங்கே பிள்ளையார்லாம் இருக்காங்க, குபேரர் இருக்கார், ஸ்தல புராணம்லாம் இருக்குது. இங்கே வந்து வெப்பம் வந்து அதிகமாக, வெப்பத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்குது. வெப்பத்தை வந்து சம்மந்தமான நோய்களையோ இல்லை இன்னொன்றையோ வந்து குணப்படுத்துகிறது அந்த தேவதை. அந்த வெப்பத்துக்கு வந்து இன்னொரு பேர் சாட்டியம்னு பேரான். சாட்டியம்ங்கிற வெப்பத்தை, அதனால் வர வெப்பத்தினால் வர உபாதைகளை வந்து சிவனே தணிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதனால் அந்த தேவதை வந்து வருத்தப்பட்டு வந்து அவர்கிட்ட, எனக்கு தயவு செஞ்சு அந்த வேலையை எனக்கே கொடுங்க, நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்னோடனே, ஓகே அப்போ வந்து இந்த ஸ்தலத்துக்கு வரவங்களுக்கு மட்டும் வெப்ப நோய்களை நான் குணப்படுத்துகிறேன், மீத இடத்துல நீயே வழக்கம் போல் வேலை செய் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் சாட்டியம் அப்படிங்கிறது வெப்பம். அதனால தான் அழிச்சாட்டியம்ன்றதுன்னா அதீத வெப்பம் கொண்டு வந்து துன்புறுத்துறது தான் அழிச்சாட்டியமும் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது. பட் அந்த வார்த்தைக்கான மூலம் வந்து சாட்டியம்னா வெப்பம். அது இந்த கோயிலுக்கு தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த சாட்டியக்குடியில் அது இருக்குது ஒரு ஸ்தலம். அதனால தான் அந்த ஊருக்கு பேர் சாட்டியக்குடி. செகண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, இங்கே குபேரன் வரான் சிவன் பார்வதியை தரிசிக்க. பார்வதி சிவனை பார்க்க வந்தோம். ஒரு செகண்ட் பார்வதியோட அழகில் மயங்கி நின்றுடுறான். அதனால் சபிக்கப்பட்டு, அப்புறம் என்ன சாப விமோச்சனம் அப்படின்னு கேட்குறா. பார்வதி சொல்கிறா, நீ திருக்கோளூரில் இருக்கிற வைத்தமாநிதி பெருமாளை போய் பாரு அப்படின்னா. திருக்கோளூருங்கிறது ஸ்ரீ வைகுண்டத்துக்கிட்ட இருக்குது. ஸோ அங்கே போய் வழிபட்டு வரும்போது பெருமாள் வந்து ஒரு 1/3 ஆஃப் அவரோட நிதியை அவருக்கு கொடுக்குறாரு. நிதியை கொடுத்துட்டு மீதம் உள்ளது பரிகாரத்துக்கு நீ இந்த கோயிலில் வந்து சிவனை வழிபட்டு செய் அப்படிங்கிறாரு. அதனால் குபேரன் வந்து இங்கே வழிபடுறான். அதான் அந்த ஒரு விசேஷமும் இந்த கோயிலில் இருக்குது. ஸோ இந்த சாட்டியக்குடி வந்து போன தையில் தான் வந்து கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. இங்கே வந்து காரில் வர்றது நல்லது. கொஞ்சம் வசதிப்படுத்தியவர்களாக இருந்தாலும் நீங்கள் கார்லேயே வரலாம். இல்லைனா பஸ்ஸெல்லாம் இருக்குது, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா கோயில்கள் இந்த பக்கம் இருக்கிறதுனால நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா பெஸ்ட்டு வந்து ஒரு செல்ஃப் வண்டியில் வர்றது தான். நேராக ஒரு படித்துறை விநாயகர் ஒருத்தர் இருக்கார். அங்கே ஒரு பியூட்டிஃபுல் குளம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முருகர், கஜலக்ஷ்மி சந்நிதிகள் இருக்குது. அப்புறம் இங்கே பியூட்டிஃபுல்லான உள் கோபுரம், பெஸ்ட் கலர்டு கோபுரம் நம்ம பார்த்ததுலேயே நினைக்கிறேன் அது. ஸோ அதனால் இந்த அருமையான சாட்டியக்குடிக்கு வாங்க. இங்கே சுவாமி கோயில் வந்து ஒரு சின்ன தனி கோயிலாக, அம்பாள் வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்க, ஒரு இன்னொரு தனி சன்னதியில் இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிறது தான் அம்பாள் சன்னதிக்கான ஒரு வழி. இப்போ நேராக இருக்கிறது தான் வேதாம்பாளுடைய சந்நிதி. ஓகே, ஸோ இந்த சாட்டியக்குடிக்கு வாங்க. அருமையான கோவில். அழிச்சாட்டியத்தை பண்ணாமல் அங்கே வந்துட்டு நல்ல அருள் பெற்று போகலாம் நம்ம. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.